வணக்கம் மக்களே, நான் சகா பார்த்திபன். இணைஞ்சிருக்கீங்க பசங்க டைரிஸோட. வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இப்படியும் நடந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் தான். எஸ் ரைட். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வரலாறுல நாம் இந்தியா பாகிஸ்தான் வார பார்த்துருக்கோம், கார்கில் வார பார்த்துருக்கோம், ரஷ்யா உக்ரைனுக்கு இடையேயான போரை பற்றி பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இரண்டாம் உலகப் போர், முதல் உலகப் போர் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வார்களை பற்றி நிறைய கேட்டிருக்கோம். நம்ம வார்களுக்கு ஆதரவாக இருக்கோமா, எதிர்ப்பாக இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுக்காகவுமாப்பா வாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எஸ் ரைட். நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஈமு கோழி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய பேர் அதனால லாஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கேட்டோம். அது என்னமோ அதிகமாக ப்ராஃபிட் தருது, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கோடி சொல்லலாங்களா இல்லை அப்படின்னு நம்பி போன நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை செஞ்சவங்க எந்த அளவுக்கு தந்திரத்தோட செஞ்சாங்களோ அதை விட ஒரு தந்திரமான உயிரினம் தான் இந்த ஈமு கோழி. எஸ், இந்த ஈமு கோழி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் மேற்குலக நாடுகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் அந்த வார்களில் பயணிச்ச வீரர்களுக்கு அரசாங்கம் கொஞ்சம் நிலங்களை கொடுத்து அதில் விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு சிறப்பு சலுகையை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் அதிகமாக கோதுமையை பயிரிட ஆரம்பிச்சாங்க. அந்த கோதுமை பயிரிட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஈமு கோழிகள் அதை ரொம்பவே சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. எஸ் ரைட். அது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பயிர்களை அதிகப்படியாக சேதம் பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால அந்த விவசாயிகளால் அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஈமு கோழியால் எங்களுடைய வயல்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது, அதுக்காக நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க. அந்த முறையிடலினுடைய வெளிப்பாடாக அன்றைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழிகளை கொல்றதுக்காக உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுக்காக ஒரு பெரிய ராணுவ பெட்டாலியனே வராங்க. ஒரு முறை சுட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 500 குண்டுகளை வெளியிடக்கூடிய மாதிரியான துப்பாக்கி ரவைகள் கொண்ட குண்டுகளோட துப்பாக்கி எடுத்துட்டு அங்கே வந்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 குண்டுகள் வரைக்குமே பயன்படுத்தப்பட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை குண்டையும் சேர்த்து அவங்களால அதிகபட்சமாக கொல்ல முடிஞ்சது வெறும் 2000 ஈமு கோழிகள் தானா. இந்த 2000 ஈமு கோழிகள் அப்படின்னு சொல்லும்போதே 5,00,000 குண்டுகள் எங்க இருக்கு, இந்த 2000 ஈமு கோழிகள் எங்க இருக்கு? அதனுடைய புத்திசாலித்தனமான அவங்களுக்குள்ள அந்த ஈமு கோழிகளுக்குள்ளவே தகவல் பரிமாறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதன் மூலமா சின்ன சின்ன குழுக்களா அந்த கோழிகள் பிரிஞ்சு போறதும், அதனுடைய வேகமான ஓட்டம் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க வைக்கிற குறி எப்பவுமே தப்பா தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்ததுனால அவங்களால ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவங்களால கொல்ல முடிஞ்சது அந்த 2000 கோழிகள் தான் அப்படின்னதுனால அரசாங்கம், ஐயா சாமி நீங்க பயிர் பண்ணுங்க, பயிர் பண்ணாம போங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது சாமி, நாங்க இவ்வளோ தூரம் நாங்க முயற்சி பண்ணிட்டோம், ஆனா எங்களால அந்த கோழிகளை கொல்ல முடியாது, பாதுகாப்பும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. உங்களால ஒரு வீட்டை விளைய வச்சு கொண்டு வந்தா என்ன எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தாண்டி அரசாங்கம் நிறையவே செலவு பண்ணிடுச்சு, அதனால நீங்க மாற்று வழியை யோசிங்க அப்படின்னு சொல்லி ஈமு கோழி கிட்ட ஒரு அரசாங்கமே சரணடைஞ்சிருச்சு. இதுதான் அந்த ஈமு கோழிக்கான வரலாறு. இந்த விஷயத்த இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு இருந்தா, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.